எல்லா பிணியும் எந்தனை கண்டால் இல்லாதோட நீ என கருள்வாய். நமஸ்காரம். ஈசனை வைத்தீஸ்வரன் என்று சொல்வார்கள். அதே சமயம் தன்வந்திரியே ஆதி வைத்தியர் எனவும் கூறுவார்கள். மருந்தாக திகழும் கடவுள் மகேஷனா மாதவனா? மகா பெரியவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? இங்கே வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒரு தலம் இருக்கு. அங்கே ஈஸ்வரன் தான் பிரதான தெய்வம். ஆனால் அங்கே முத்துக்குமார சுவாமியை தானே விசேஷமாக சொல்கிறா அப்படின்னு மகான் கிட்ட ஒருத்தர் கேட்டார். வேதம் முருகனை சுப்பிரமணியன் அப்படின்னு 3 தரம் அழுத்தமாக சொல்லியிருக்கு. சூனா எந்த குறைபாடும் இல்லாதன்னு அர்த்தம். பிரம்மண்யன் அப்படின்னு சொன்னால் மந்திரங்களுக்கெல்லாம் பிரமாணமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சுருக்கமாக சொன்னால் எந்த மந்திரத்தால் எந்த தெய்வத்தை பூஜை பண்ணாலும் அது சுப்பிரமணியனுக்கானதாகத்தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். ஏன்னா முருகன் கிட்ட எல்லா சுவாமியோட அம்சமும் இருக்கு. பிரம்மா மாதிரி படைக்கிறது, விஷ்ணு மாதிரி காப்பாத்துறது, ஈஸ்வரன் மாதிரி அழிக்கிறது, இப்படி எல்லாத்தையும் செய்யக்கூடியவர். மற்ற எல்லா தெய்வங்களையும் வந்துட்ட பிணியை தீர்த்துக்கிறதுக்காகத்தான் வேண்டிப்பா. ஆனால் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் தங்களுக்கு பிணியே வரக்கூடாதுன்னு முருகனை வேண்டிப்பா. பிறவிங்கிற பிணியையே தீர்த்து வைக்கக்கூடியவர் ஸ்கந்தன். பூர்வ ஆச்சாரியாலான ஆதிசங்கரர் கூட முருகனை வேண்டி சுப்பிரமணிய புஜங்கம் பாடி நோயை தீர்த்துண்டதா சொல்றா. சாட்சாத் ஈஸ்வர அம்சமான ஆச்சாரியாளுக்கு தன்னோட நோயை தானே போக்கிக்க தெரியாதா? அவரே முருகனை கும்பிட்டு இருக்காருனா மருத்துவர் யாரா இருந்தாலும் மருந்தாகவே இருக்கிறது முருகன் தான்ங்கிறது தெளிவாகிடுறது இல்லையா? அதனாலதான் ஈஸ்வரன் வைத்தீஸ்வரனா இருந்தாலும் அங்கே முருகனுக்கு தனி விசேஷம் அப்படின்ற ஒரு பதிலை அளிக்கிறார் பெரியவா.